முகவரியை கொண்டிருக்கும் 10,000 பேர் ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி பெயர்கள் என வாக்காளர்கள் பட்டியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அற்புதமா போலி வாக்காளர்களினுடைய முகத்திரையை கிழிச்சு எடுத்திருக்காரு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மகாதேவபுராவில் மட்டும் சுமார் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான தரவுகளை வெளியிட்டார். ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு. சொல்லுங்க எப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மட்டும் 10,000 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மதுபான ஆலை முகவரியில் மட்டும் 40 வாக்காளர்கள். இங்கிருந்து எடுங்க. சேர்த்துருக்காங்க. எவ்வளவு 4,65,00,000 சேர்த்து நம்மள மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை? ஒரு 10க்கு 10 அடங்காத ஒரு ரூமை சேர்ந்த ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 80 வாக்காளர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படிங்கிறதே ரொம்ப யூகிக்க முடியாத அளவுக்கு திருட்டா நடந்திருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஃபதேபூர் மாவட்டத்தில் சதர் தாலுகாவின் அபுநகர் பகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் கல்லறை. இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக என்னன்னு தெரியல, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல மேலும் ஒரு பள்ளிவாசல் மேல கள்ள தூக்கி எரிஞ்சு இது சிவன் கோயில்னு சொல்லி உரிமை கொண்டாட போயிருக்காங்க காவி கொடியோட. பஜ்ரங் தளம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட குழுக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மத நல்லிணக்கத்திற்கு இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. எப்பவுமே இவங்க கிட்ட அடியாட்கள் மாதிரி ஒரு 7-8 பேர் அவைலபிளா இருக்காங்க. இதை வைத்துதான் பிஜேபி இத்தனை வருடங்கள் ஆட்சி அமைச்சுக்கிட்டு வருதா? இதற்கு பின்னணியில இந்திய தேர்தல் ஆணையம் இருந்து மோடி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா? இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா